கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்தாவின் உதவியோட இணைவசனங்களை தேடி கண்டுபிடிப்பது இட்ஸ் அவர் டியூட்டி அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே இந்த 5ஆம் முத்திரை உடைக்கிற நிகழ்ச்சி பொறுமையோடு நீங்க கவனிக்கணும். அந்த 5ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது நாம காண்கிற இந்த நிகழ்ச்சி நடப்பது உபத்திரவ முதல் பகுதி, அந்த உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 ஆண்டு முடிகிற பொழுது. அப்படின்னா இனி அந்த செகண்ட் ஹாஃப்ல உள்ள இரத்த சாட்சிகள் மரிக்கிறது வரை இவங்க காத்திருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர்கள் சொல்றாங்க தேவரீர் எது வரைக்கும் மௌனமா இருப்பீர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு தொகை நிறைவேறணும். ஏன்னா இப்பதான் செகண்ட் ஹாஃபுக்குள்ள போக போறாங்க. அப்ப 5ஆம் முத்திரை உடைக்கிற பொழுது நிகழ்கிற இந்த நிகழ்ச்சி அட் த மிட்ஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன் பீரியட். முதல் உபத்திரவ காலத்தை 3.5 2 பிரிச்சு அந்த முதல் 3.5 ஆண்டு முடிகிற பொழுதாக்கும் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதுவும் கூட உங்க ஞாபகத்துல தொடக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில ஒரு கான்ட்ரவர்சி உண்டு. கான்ட்ரவர்சிக்கு தமிழ்ல முரண்பாடு. இந்த பகுதியில ஒரு முரண்பாடு, ஒரு பிரச்சனை உண்டு. அது என்னன்னா, அங்க அவர் சொல்றத பாத்தீங்களா, நான் ஆத்துமாக்களை கண்டேன். பாத்தீங்களா அந்த வார்த்தையை பாத்தீங்களா, ஆத்துமாக்களை பாத்தீங்களா. வேர்ட்ஸ் நம்பர் 9 அதனுடைய லாஸ்ட் லைனை பாத்தீங்களா, ஆத்துமாக்களை கண்டேன். அதாவது ஆத்துமாக்களை காண முடியாது. ஆத்துமாக்கள் அப்படிங்கிறது இந்த டெரஸ்ட்ரியல் பீயிங்ஸ் கிடையாது. அவங்க அந்த டெரஸ்ட்ரியல் கிடையாது, அவங்களுக்கு விசிபிள் பார்ட் கிடையாது. அதனால ஆத்துமாக்களை காண முடியாது. அந்த ஆத்துமாக்களை காண முடியாதத ஆத்துமாக்களை கண்டேன் அப்படின்னு சொல்றதுனால இது இல்யூஷன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் அன் இல்யூஷன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. இது வெளிப்படுத்தின விசேஷம் இல்யூஷன் கிடையாது. ஏன் இல்யூஷன் கிடையாதுன்னா, ஆவிக்குரிய கண்களினால ஆவிக்குரிய காரியங்களை காண முடியும். இன்னர் ஐ கேன் see spiritual things. அதாவது இந்த மாம்சத்தினுடைய கண்ணினால காண முடியாதவைகளை ஆவிக்குரிய கண்களினால காண முடியும். அதுவும் உங்க ஞாபகத்தில் இருக்கணும். ஆக இது இல்யூஷன் அல்ல. யோவான் கண்டது ஆத்துமாக்களை, அப்படின்னா சோல்ஸ், ஆத்துமாக்களை தான் கண்டார். அது காண முடியாதது, நம்முடைய பார்வைக்கு காண முடியாதது. ஆனால் ஆவிக்குரிய கண்களினால ஆவிக்குரியவைகளை காண முடியும். இனி அந்த பலிபீடம் நீங்க பாத்தீங்களா, பலிபீடம் அல்டர் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. பரலோகத்துல இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு தடவை அந்த வெண்கல கடலை குறிச்சு கிளாஸ் எடுத்தப்போ, அந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற கண்ணாடி கடலை குறித்து கிளாஸ் எடுத்தப்போ, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வெண்கல கடலை பற்றி சொன்னேன். அந்த வெண்கல கடல் எங்கிருந்து வந்தது? இந்த எருசலேம் தேவாலயம், ஆசரிப்பு கூடாரம், அங்க இருக்கிற எல்லாமே பரலோகத்துல இருக்கிறதுனுடைய ஷேடோ ஆகும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா சில வசனங்களை பைபிள்ல இருந்து வாசிங்க. எக்ஸடஸ் சாப்டர் 25 வேர்ட்ஸ் நம்பர் 9 and 40. யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 40ஆம் வசனம். இந்த 2 வசனத்தையும் பாருங்க. Look into Exodus chapter 29 verse 25 verse 9. அங்க என்ன சொல்லிருக்கு பாத்தீங்களா? I will show. பாத்தீங்களா அந்த வார்த்தை? பாத்தீங்களா? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியும்
அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. அப்போ ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்போது நான் உனக்கு காண்பிக்கிறேன்னா ஐ வில் ஷோ. அந்த வார்த்தையை ஞாபகத்துல வைங்க, ஐ வில் ஷோ, நான் உனக்கு காண்பிப்பேன். இனி அந்த 40வது வசனத்தை பாருங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே ஐ வில் ஷோன்னு சொல்றாரு. 40வது வசனத்துல சொல்றாரு ஐ ஹவ் ஷோன், நான் உனக்கு காண்பித்தேன். இனி 2 வசனத்துல கூட நீங்க இதை தெளிவா காண முடியும். 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 26 வேர்ட்ஸ் நம்பர் 30, 27 வேர்ட்ஸ் நம்பர் 8. அந்த 2 வசனங்களை பாருங்க. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே காண்பிக்கப்பட்ட மாதிரி 27:8. அதை உள் வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே. அப்போ இந்த பூமியில எருசலேம் தேவாலயத்திலேயோ ஆசரிப்பு கூடாரத்திலேயோ ஒரு பலிபீடம் இருக்குன்னு சொன்னா உடனே நமக்கு என்ன புரியணும்? இது ஷேடோ. எதுக்கு ஷேடோ? ஒரிஜினலாக இருக்கிற ஒண்ணுக்கு ஷேடோ. அது எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அது ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசேக்கு காட்டி கொடுத்தாரு. நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, பூமியில பலிபீடம் இருக்கு, பாவம் இருக்கிறதுனால பலி இருக்கு. பரலோகத்துல பலிபீடம் இருக்கு, பாவம் இல்லாதனால பலி இல்லை. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். There is altar in heaven, but there is no sacrifice because there is no sin. பூமியில உள்ள பலிபீடங்கள்ல there is sacrifice because we always fight with the very word. அந்த ஒரு வார்த்தையோட தான் நாம போராடி கொண்டிருக்கிறோம், பாவம்ங்கிற வார்த்தையோட. இப்போ பரலோகத்துல பலிபீடம் உண்டு, பலி இல்ல. பூமியில பலிபீடம் உண்டு, பலி உண்டு. பூமியில பலிபீடம் உண்டு, பலி உண்டு என்ன பாவம் உண்டு. பரலோகத்துல பலிபீடம் உண்டு, பலி இல்லைன்னா பாவம் இல்லை. There is altar in heaven but no sacrifice. There is altar on earth every time, morning and evening, always sacrifice. அந்தி பலி, மத்தியான பலி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பாவம் இருக்கிறதுனால. அப்போ காண முடியாத ஆத்துமாக்களை ஆவிக்குரிய கண்கள்னால காண முடியுது. ஆவிக்குரிய கண்கள்னால காண முடியுது. இந்த ஆத்துமாக்கள் இப்ப எங்க இருக்கு? பலிபீடத்தின் கீழே இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வெளிப்படுத்தல ஏற்றம் அதிகம், மிக அதிகம் இந்த பாசேஜ நீங்க புரிந்துக்கிடணும். இட்ஸ் சோ டீப் ஆகும். இது ரொம்ப ஆழமான பாசேஜ் ஆகும். இந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ளயோ ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்துக்கு மேலே பலியிடப்பட்ட மிருகத்தினுடைய அந்த ரிமைனிங்ஸும் அந்த பிளட்டும் இருக்கும் பலிபீடத்துல. ஆனா பரலோகத்தின் பலிபீடத்தை கீழே பாருங்க, இரத்த சாட்சிகளுடைய ஆத்துமாக்கள் இருக்கு. தி சோல் ஆஃப் தி மார்டர்ஸ், இரத்த சாட்சிகளுடைய ஆத்துமாக்கள் இருக்கு. அதாவது தி ஹையஸ்ட் ஹானர், that may be the better one, the highest honor God gives to his martyrs. நீங்க அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் தெரியும் இல்லையா? இந்த ஸ்தேவான் மரிக்கிற நேரத்துல சொல்றாரு, நான் காண்கிறேன் எதை? இயேசு கிறிஸ்து எழும்பி நிக்கிறத பாக்குறேன். இயேசு கிறிஸ்து எழும்பி நிக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா he gives the highest respect. தம்முடைய நாமத்திற்காக போராடுகிற தம்முடைய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது மிகப்பெரிய மதிப்பு. இனி அந்த ஆவி ஆத்தும சரீரம் அந்த மூணையும் தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ளணும். God created man in God's own image. இது அப்படியே நீங்க எழுதிக்கிடுங்க. தேவன் மனுஷனை படைக்கும்போ அங்க ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கு, God created man in God's own image. God's own image அப்படின்னா என்ன? வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் காட்? அந்த 10 காரியங்களை நீங்க தயவு செஞ்சு படிக்கணும். நான் அதுல ஒன்ன சொல்லி விடுறேன். எதாக்கு இமேஜ் ஆஃப் காட்? இமேஜ் ஆஃப் காட் அப்படிங்கிறது காட் தி ஃபாதர்,
God the Son, God the Holy Spirit. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன். God the Father, God the Son, and God the Holy Spirit. இப்ப ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு? According to his own image and likeness. அப்படின்னா மனுஷன் யாரு? சரீரமாகிய மனுஷன், ஆவியாகிய மனுஷன், ஆத்மாவாகிய மனுஷன். இப்ப நமக்கு ஒரே தேவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு ஒரே தேவன் அப்படின்னு சிம்பிளா சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட என்ன பார்த்தா போதும். தேவன் ஒருவர் என்பதற்கு மிகப்பெரிய எவிடன்ஸ் அப்படிங்கிறது தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஓகே, உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் சொல்லும் உங்களுக்கு தெளிவா புரியும். நான் இந்த பகுதியில கொஞ்சம் ஆழமா போகணும். அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனம் அந்த பிராக்கெட்டுக்குள்ள வாசிங்க. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அடுத்த லைன் நீங்க பாருங்க. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்போ man is one but has body, soul, spirit. God is one but expressed as God the Father, God the Son, God the Holy Spirit. இப்போ மனுஷனுடைய சரீரத்தை பற்றி நாம இந்த படிக்க விரும்பினா நம்ம என்ன படிக்க முடியும்? மனுஷனுடைய சரீரத்தை பற்றி நாம எங்கேயாவது போய் கற்றுக்கொள்ள விரும்பினா நாம என்னெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும்? மனுஷனுடைய சரீரம் அப்படிங்கிறது ஒரு 6 வகையான கெமிக்கல்ஸ் ஆக்கும். மனுஷனுடைய சரீரம் 99% மனுஷனுடைய சரீரம் ஒரு 6 வகையான எலமெண்ட்ஸ். மீதி 1% மற்ற சில எலமெண்ட்ஸ்ல உண்டாக்கப்பட்டதாக்கும் மனுஷன். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மரிக்கும்போ அந்த தேவ பிள்ளை 2ஆ பிரியுது. புரிஞ்சுக்கணும் நீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மரிக்கும்போ அந்த தேவ பிள்ளை 2ஆ பிரியுது. அது எப்படி 2ஆ பிரியுது? டஸ்ட் கோஸ் டு டஸ்ட். இந்த மனுஷனுடைய உடம்பு அந்த டஸ்ட், நான் கொஞ்சம் முந்தி சொன்னேன் இல்லையா, அந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ், அது எங்க போகுது? ஃப்ரம் த டஸ்ட் டு த டஸ்ட். அதாவது ஆடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே எல்லோ கலர் டஸ்ட் அப்படின்னாக்கும். நம்ம இந்த செம்மண் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆதாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லோ கலர் டஸ்ட். அப்போ ஒரு பார்ட் போச்சு. ஒரு பார்ட் எங்க போச்சு? டஸ்ட் கோஸ் டு டஸ்ட். இது 2 பார்ட் மீது இருக்கு. அந்த டஸ்ட் கோஸ் டு டஸ்ட்னு சொன்னது மனுஷனுடைய பாடி. இனி 2 பார்ட் மீது இருக்கு. எதெல்லாம் அந்த 2 பார்ட்? சோலும் ஸ்பிரிட்டும், ஆவியும் ஆத்மாவும். ஆவி எங்க போகுது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. Spirit goes to God. சரீரம் மண்ணுக்கு போகுது, ஸ்பிரிட் அந்த ஆவி எங்க போகுது? ஆவியை கொடுத்த தேவனிடத்துல போகுது. இனி எது மீதி இருக்கு? ஆத்மா. இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டதுனால இந்த ஆளுடைய ஆத்மாவு எங்கதான் போகணும்? இந்த ஆவி போற இடத்துக்கு தான் போகணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மரிக்கும்போ
he is separated into two. ஒன்னு அந்த பாடி சைடு, அந்த பாடி சைடுன்னு சொல்றதை விட அந்த டஸ்ட் கோஸ் டு டஸ்ட். அதே நேரத்துல ஸ்பிரிட் கோஸ் டு காட். அப்ப என்ன நடக்குது? ஸ்பிரிட் அண்ட் சோல் joins together and travels to God. Spirit and soul, ஆத்மாவும் ஆவியும் இணைந்து கர்த்தரிடத்துல போகுது. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எத்தனையா பிரியுது? ரெண்டா பிரியுது. பாடி பூமிக்கு போகுது, ஆவி போகிற இடத்துக்கு ஆத்மா போகுது. ஆவி எங்க போகுது? கர்த்தரிடத்திற்கு. ஆனா ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய பிரிவை பாருங்க, ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய பிரிவை பாருங்க. பாடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாடி மண்ணுக்கு போகுது. டஸ்ட் கோஸ் டு டஸ்ட். அடுத்து என்ன இருக்கு? ஸ்பிரிட். ஸ்பிரிட் யாரோடது? தேவனுடையது. தேவன் சிருஷ்டித்த அந்த ஸ்பிரிட் ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. ஆவி எங்க போகுது? தன்னை தந்த தேவனிடத்துக்கு. இப்ப எது மீதி இருக்கு பாத்தீங்களா? there is one part remaining, soul. அந்த பார்ட் டார்மெண்டேஷனுக்கு போகுது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய எட்டர்னல் செப்பரேஷன் அப்படிங்கிற ரெண்டாதான் புரியும். பாடி மண்ணுக்கும் ஆவி ஆத்மா தேவனிடத்திற்கும். அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் he will be separated into three. அந்த ஆவி, அந்த லைஃப் கர்த்தரிடத்துல போகும், அந்த சரீரம் மண்ணுக்கு போகும், அந்த ஆத்மான்னா என்ன? ஆத்மான்னா the seat of emotion. ஆத்மாதான் அந்த வேதனை, மகிழ்ச்சி, இதெல்லாம் ஆத்மா. அந்த ஆத்மா பாதாளத்துக்கு ஆத்மாவாக்கும். இந்த ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு நீங்க ஞாபகம் வைங்க. soul is the bridge between the body and spirit. நீங்க சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? man is a soul given body. man is a body அப்படின்னு இல்ல, மனுஷன் அப்படிங்கிறது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நேரத்திலும் நம்ம எதை குறிச்சு கவனமா இருக்கணும்? நம்ம எல்லா நேரத்திலும் கவனமா இருக்க வேண்டியது ஆத்மாவை குறிச்சாக்கும். அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிறது யாருக்கு வேணும்? ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆத்மாவுக்குரியதாகும். நாம கரிசனை காட்ட வேண்டியதெல்லாம் எதுக்கு? ஆத்மாவுக்கு கரிசனை காட்டணும். நாம வாழ வேண்டியதை இந்த ஆத்மாவுக்காக வாக்கும். தயவு செஞ்சு இந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டு ஆங்கில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிடுங்க. ஒண்ணு இன்னர் சர்க்கிள், இன்னொன்னு பெரிஃபரல். ஒரு மனுஷனுக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் உண்டு, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிஃபரல் உண்டு. இன்னர் சர்க்கிள்னா என்ன? உள்வட்டம். பெரிஃபரல்னா என்ன? சுற்றுவட்ட பகுதி. அப்போ மனுஷனுக்கு இன்னர் சர்க்கிள் உண்டு, அவனுக்கு ஒரு பெரிஃபரல் உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம அந்த இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, நம்ம இன்னர் சர்க்கிள் சந்தோஷமா இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம அந்த இன்னர் சர்க்கிள் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த இன்னர் சர்க்கிளுடைய சந்தோஷம் எதனால அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம பெரிஃபரல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம பெரிஃபரல் துக்கமா இருக்கு. நம்ம கூபத்திரம் கேட்க வேண்டி வருது, இன்சல்ட் அனுபவிக்க வேண்டி வருது, எல்லா பிளாஷ்பேமையும் கேட்க வேண்டி வருது.
செய்யாத்ததும் செஞ்சதும் காணாத்ததும் கண்டதும் எல்லாமே நம்ம தலைக்கு வருது. ஏன்னா நம்ம பெரிஃபரல் அவ்வளவா இல்ல, நம்ம இன்னர் சர்க்கிள் ஆனந்தமா இருக்கு. அவன் யாரு? அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஆனா ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை பாருங்க, அவனுடைய பெரிஃபரல் ஆனந்தமா இருக்கு. அவனுக்கு இன்சல்ட் கிடையாது, அவனுக்கு அவமானங்கள் கிடையாது, அவனுக்கு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்கள் கிடையாது. அவனுக்கு பெரிஃபரல் ஆனந்தமா இருக்கு. ஆனா டீப் இன்சைடு அவன் எம்டி. மேஜர் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதாக்கும். நான் இன்னர் லெவல் ஆல் ரைட், எனக்கு வெளியே உபத்திரம் இருக்கு, துன்பம் இருக்கு. அதாக்கும் பண்டு பக்தர்கள் சொன்னது, அத்திமரம் துளிர் விடல்ல, திராட்சப்பழம் இல்ல, ஒலிவ மரத்துல காய் இல்ல, வயல்ல இல்ல, ஆடுகள் இல்ல, மாடுகள் இல்ல, ஆனா உள்ள என்ன இருக்கு? ஆனந்தம். அதாவது சுற்றி நடக்கிறது எல்லாமே சங்கடமா இருந்தாலும், when everything that happened around me makes me completely sorrow, but I am joyful. இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்காது தெரியுமா? வெளியே இருந்து வருகிற பாதிப்புகள் ஒண்ணு நம்மளை பாதிக்காது. ஆனா ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு பெரிஃபரல் நல்லா இருக்கு. The innermost part is totally sad, totally empty, totally sorrowful. அதனால என்ன நடக்கும்? அத்திமரம் போச்சுன்னா அவன் வாழ்க்கைய போச்சு, திராட்சை செடி போச்சுன்னா அவன் வாழ்க்கைய போச்சு. He is rounded by his peripherals. Once his peripherals are gone, he is completely devastated. அதாகும் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு வெளி தோற்றங்கள் எதுவுமே நல்லா அமையறதில்லை. தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத நிந்தைகள், தேவையில்லாத பரிகாசங்கள், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாம் கேட்க வேண்டி வருது. ஆனா உள்ள பாருங்க, எங்க இல்லாத ஒரு ஆனந்தம். கண்ணை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கினா என்னுடைய அந்த இன்னர் சர்க்கிள்ல இறங்குது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை வச்சு இந்த வெளித்தோற்றத்துல வருகிற எல்லா போராட்டங்களையும் நாம் மேற்கொள்ள முடியுது. ஆனா அவங்களுக்கு இந்த பெரிஃபரல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு வைங்க, அவங்க உயிர் வாழ்வதே கடினம். ஏன்னா இன்சைடு ரெசிஸ்ட் பண்ண எதுவும் இல்லை. So this is the major practical difference between the saved and the unsaved. அப்போ நம்ம எதன் மேல கரிசனை உள்ளவரா இருக்கணும்? நாம் ஆத்மாவின் மேல கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். வில், ஃப்ரீ வில், இமேஜினேஷன், பெயின், ஜாய், சாரோ, இதெல்லாமே ஆத்மாவாகும். யோசிச்சு பாருங்க, நான் இப்ப வாழ்க்கை மொத்தம் இயேசுக்காக ஒதுக்கி வச்சு ஆத்மாவின் ரட்சிப்பு, ஆத்மாவின் ரட்சிப்பு அப்படின்னு எல்லாம் நெஞ்சு வலிக்க பிரசங்கம் பண்ணி நான் செத்து போன பிறகு பாதாளம் இல்லை, பரலோகம் இல்லைன்னா நான் இதுவரை பேசுனதெல்லாம் somebody's imagination, அது ரியாலிட்டியில இல்லைன்னா நான் யாரு? நான் டபுள் ஃபோல். அப்படின்னா நான் பேசுறது உண்மையா இல்லையான்னு செத்து போன பிறகுதானே தெரியும். நம்ம செத்து போனவள்கிட்டே கேட்போம். செத்து போனவன் செத்து போன பிறகு இந்த பரலோகம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, தேவனை ரொம்ப மோசமா திட்டுவான். ஏன்னா இட்ஸ் a cheat. அதற்காக வாழ்ந்தேன், அதற்காக என் தேவைகளை ஒதுக்கி வச்சேன், அதற்காக அவமானப்பட்டேன். once I die, nothing is there. ஆத்மா அப்படிங்கிற ஒரு காற்று போல போகுது.
இல்ல. செத்து போனவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, செத்து நீர் போன பிறகு என்ன சொல்றாங்க? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆ, ஆண்டவரே. செத்து போன பிறகு இவங்க சொல்றாங்க, நாங்க இப்ப பாக்குற ஆண்டவரே, பரலோகம் அப்படிங்கிறது இமேஜினேஷன் இல்ல, பரலோகம் அப்படிங்கிறது ரியாலிட்டி. Please, brother, and do understand, you and I will be never cheated. இது ஏதோ மனுஷனை பயப்படுத்தி பரலோகம் உண்டு பாதாளம் உண்டுன்னு சொல்லி சும்மா பிரம்மைகளை சொல்லி பயப்படுத்துகிறதல்ல. செத்து போனவங்க சொல்றாங்க, பரிசுத்தரே, பாதாளம் பரலோகம் அப்படின்னு எங்க இடத்துல பூமியில வச்சு சொல்லி தந்தீர். இப்ப நாங்க பாக்குறோம், பரலோகம் சத்தியம். உண்மையில நம்ம ஃபூல் கிடையாது, நம்ம தான் கெய்னர்ஸ். ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கும்போ இதுவரை வாழ்ந்ததெல்லாம் வெறுமனே, ஆராதிச்சதெல்லாம் வெறுமனே, பரலோகம் பாதாளம் உண்டுன்னு நினைச்சதெல்லாம் வெறுமனே அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஒரு ஸ்டேட்ல விழுவதில்லை. கண்ணை மூடின பிறகுதான் தெரியுது, உயிரோடு இருக்கும்போ கேள்விப்பட்டதை விட ரியல். போறவன் கேவலமா சொல்றான், அப்படித்தானே ஆண்டவரே, பரலோகம் உண்டு பரிசுத்தமா வாழுன்னு சொல்லீர், பாதாளம் உண்டு கவனமா இருந்து சொன்னீர், நாங்க செத்து போன பிறகு அதை ஒண்ணும் காணலையே அப்படின்னு அவங்க சொல்றது. செத்து போனவங்க சொல்றாங்க, சத்தியம் பரிசுத்தம். Please remember these two pillars, holiness, truth. இனி அவங்க எதற்காக கொல்லப்பட்டாங்க? வாசிங்க அந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்போ ரீசன், அவங்க கொல்லப்பட காரணம் ரெண்டே ரெண்டு. ஒண்ணு வசனம், ரெண்டு டெஸ்டிமனி. ஒண்ணு வேர்ட், ரெண்டு டெஸ்டிமனி. யோவான் ஏன் பத்மாவில கிடந்தாரு தெரியுமா? Revelation chapter 1 verse number 9, same reason. இதே காரணம். ரெண்டு காரியங்கள் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும். ஒண்ணு வசனம், ரெண்டு சாட்சி. சகோதரர்களே சகோதரிகளே, two things will bring you pains in life. Word of God and the testimony. இவங்களுக்கு இந்த ரெண்டு நிமித்தம் கிடைச்சது என்ன தெரியுமா? அதிகபட்ச தண்டனை. அதிகபட்ச தண்டனையாக்கும் இவங்களுக்கு கிடைச்சது. அதிகபட்ச தண்டனை என்ன? மரணம். மரித்த பிறகு God is more real. மரித்த பிறகு heaven is more real. நினைச்சதை விட பயங்கர ரியாலிட்டியா இருக்கு பரலோகம். நினைச்சதை விட பயங்கர ரியாலிட்டியா இருக்கு தேவனும் தேவ பிரசன்னவும். இனி
இந்த வசனத்தை கத்தோலிக்க நண்பர்கள் பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, there is prayer in heaven. ஆக்சுவலி இது அவங்களுக்கு ஒரு பில்லர் ஆகும். இது அவங்களுக்கு ஒரு பில்லர். அவங்க சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, நாம இங்க இருந்து ஜெபம் பண்ணா பரிசுத்தவான்கள் அங்க இருந்து நமக்காக ஜெபம் பண்றாங்க. அதுக்கு எவிடன்ஸ் என்ன? இது அதுக்கு எவிடன்ஸ். இது அப்படி என்ன சொல்லுது? இது சொல்லுது there is prayer in heaven. Please understand that there is prayer in heaven. பரலோகத்துல ஜெபம் உண்டு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இட்ஸ் a prayer for vengeance. பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் கூப்பிட்டு சொல்றது, பூமியில கிடக்கிற மனுஷன் ஆசீர்வதியும் ஆண்டவர் என்னல்ல, அவனை பழி வாங்கணும். என்ன சொல்லணும்? அவர்களை பழி வாங்கணும். அப்போ மரித்து போன பரிசுத்தவான்களின் ஜபங்கள்னால நமக்கு ஒரு குணமும் இல்லை. ஏன் ஒரு குணமும் இல்லை? அவங்கள வேதனைப்படுத்தினவங்கள வெஞ்சியன்ஸுக்காக கேட்கிறாங்க. தேவரீர் எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர். தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு தெரியுமா, தேவ சபை பழி வாங்குதலின் ஜபம் ஜபிக்காது. தேவ சபை, Church of God will never pray for vengeance. Never pray சொல்றதை விட we have no right to pray அப்படின்னா இவங்க யாரு? இவங்க யாருன்னு நிறைய இந்த வெஞ்சியன்ஸ் பிரேயர் பண்ற ஆட்கள் யாருன்னு அறியணும். வெஞ்சியன்ஸ் பிரேயர் பண்ற ஆட்கள் யாரு? எக்ஸடஸ் சாப்டர் நம்பர் 15. தேவரீர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர், பார்வோனி அவன் சேனையும் பழி வாங்குனீர். The prayer for vengeance belongs to the people of Israel. எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும், பழி வாங்குதலின் ஜபம் பண்றது இஸ்ரவேலர்கள். அப்படின்னா இப்ப இந்த பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் யாரு? யாராவது சொல்லுங்க. நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வருதுன்னா சொல்லுங்க. இஸ்ரவேல் ரத்த சாட்சிகள். பலிபீடத்தின் கீழே இருக்கிற இந்த ஆத்துமாக்கள் யாரு? இஸ்ரவேல் ரத்த சாட்சிகள். ஏன்னா சபை போச்சு. Church of God is no more here on this earth, which has already raptured. Now the remainings. இன்னும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட நிரூபிச்சு சொல்லித்தாரேன். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவேறும் மட்டும். அப்படின்னா அந்த கொல்லப்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் லிஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த லிஸ்ட் யாரு? 1,44,000 இஸ்ரவேலிய ரத்த சாட்சிகள். கோத்திரத்துக்கு 12,000. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். பிளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இப்ப இந்த பலிபீடத்தின் கீழே கிடக்கிற ஆத்துமாக்கள் யாரோடது? உபத்திரவ காலத்துல கர்த்தரால் முத்திரையிடப்பட்ட 1,44,000 இஸ்ரவேலிய சுவிசேஷகர்களில் சிலருடையது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் லிஸ்ட்ல இருக்க எல்லாரும் வரல, வாரது வரை வெயிட் பண்ணுங்க. அவர்கள் வாரது வரை நீங்க என்ன பண்ணணும்? அவர்கள் வாரது வரை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவர்கள் கேட்கிறார், ஆண்டவர் எவ்வளவு காலம், எவ்வளவு காலம்? கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலங்களை பாருங்க, இன்னொரு 3.5 வருடம் கூட, இன்னொரு 3.5 வருடம் கூட.
இவர்கள் தேவ சபையை சேர்ந்த பரிசுத்தவான்கள் அல்ல. அல்ல, தேவ சபையை சேர்ந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துல போய் நமக்காக ஜெபிக்க முடியாது. இவர்கள் ஜெபிக்கிறார்கள். இவர்கள் யாரு? இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலர்களுக்கும் உலகத்துள்ள மனிதர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்படி தேவனால் முத்திரையிடப்பட்டு அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகையில கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும்னு கூப்பிடும் ஆண்டவர் சொல்றாரு, வெயிட். பழி வாங்கணும்னு கூப்பிடும் ஆண்டவர் சொல்றாரு, வெயிட். நண்பர்களே, நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். ரட்சிப்புக்கான ஜபமும் ஆத்மாவின் ரட்சிப்பும் இங்க மட்டும், இந்த ஒரு ஆயுசுல மட்டும். இந்த ஒரு ஆயுசுல மட்டும். இந்த ஒரு ஆயுசுல எப்படி என்னெல்லாம் செய்ய கர்த்தருக்காக நம்மால செய்ய முடியுமோ அதெல்லாம் நாம செய்யணும். அதை நீங்கள் ஞாபகத்துல வைக்கும்படி உங்களை அன்போட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்ப இவர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிடுவர்களுக்கு இவங்க கேட்ட கேள்வி வேற, கர்த்தர் கொடுத்த பதில் வேற. கர்த்தர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. God has given them white robes. ஆண்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒயிட் ரோப்ஸ், வெள்ளை வஸ்திரங்கள். தெய்வ சபையின் முதல் இரத்த சாட்சி சேவா. சீசர்களின் முதல் இரத்த சாட்சி யாக்கோபு. இவங்க யாரு? இவங்க சபையின் இரத்த சாட்சிகள். ஆனா பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகளை பாருங்க. ஆபேலின் இரத்தம் முதல் பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரை, அது இஸ்ரவேலிய இரத்த சாட்சிகள். உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். தெய்வ சபையின் இரத்த சாட்சிகள் அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரண்ட். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய காலம் இப்போ நம்ம காலம், புறஜாதிகளின் காலம். ஆனா அந்த கிறிஸ்து ஆளுகை செய்யும்போ இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுற காலம். இந்த காலத்தை நாம பயன்படுத்தணும், அந்த காலத்தை அவங்க பயன்படுத்தணும். அன்னைக்கு அவங்களுக்கு ரட்சிக்கப்படுகிற கதவு திறக்கப்படும். ஆக இந்த பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் பாயிண்ட் போட்டு சொல்லித்தார, ஒண்ணு, they are Israelites, அவர்கள் இஸ்ரவேலர்கள். 2, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட 1,44,000 பேரில் சிலர். 3, அவர்கள் ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரில் சிலர். 4, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இது இந்த ஈவென்ட் ஆர்டர்ல இல்ல. அதனாலயாக நான் சொல்றது, இன்னைக்கு 7ஆம் அதிகாரத்துல வரும்போ you will see in order. நமக்கு அதை ஆர்டரா பாக்குறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் கூட தெளிவா புரியும். அந்த வசனங்களை எல்லாம் நான் கோர்வையா சொல்லும்போ you will be more clear. நம்மால அதை தெளிவா புரிந்து கொள்ள முடியும். சில காரியங்களை சொல்றேன், மரித்து போன பின்பு காண முடியுது. மரித்து போன பின்பு பேச முடியுது. மரித்து போன பின்பு உணர முடியுது. So emotions and senses are remaining with the man even though he dies. இதெல்லாம் கூட இருக்கு. செத்து போன பிறகு பேசுறாங்க. செத்து போன பிறகு கர்த்தரை சொல்றாங்க, பரிசுத்தரும் சத்தியம் உள்ளவரே. அப்போ life here on this earth is real.
life after this earth is more real. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ரியல். இதை விட ரியல் ஆக்கும் ஆஃப்டர் திஸ் எர்த். அவங்க கேட்டது பழி வாங்கணும், கர்த்தர் கொடுத்தது வெண்மையான வஸ்திரம். வெண்மையான வஸ்திரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, வெயிட். எதுக்கு வெயிட் பண்ணணும்? உங்களை மாதிரி இரத்த சாட்சியாக வசனத்து நிமித்தம் சாட்சி நிமித்தம் மரிக்க வேண்டியவர்கள் இன்னும் உண்டு. அதுவரை நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. Death to the child of God is not accidental but appointed. ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது ஆக்சிடென்டல் அல்ல, அப்பாயிண்டட். செத்து போன பிறகும் they clearly understand the God whom I serve is holy and truth. நாம சேவிக்கிறது ஒரு வஞ்சனையின் வழி அல்ல. You are in the right place. You are on the correct direction. சரியான இடத்துல வந்திருக்கிறீர்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அதனால் தைரியமா கர்த்தரை பின்பற்ற முடியும். நாம உத்தமத்தோட உண்மையோட நாம கர்த்தரை பின்பற்ற முடியும். ஏன்னா செத்து போன பிறகு அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் பயங்கர ரியலா இருக்கு. ஐயோ, நான் வஞ்சிக்கப்பட்டுட்டனே, பரலோகம் உண்டுன்னு நினைச்சு ஏமாந்துட்டனே, பாதாளம் உண்டுன்னு நினைச்சிட்டு ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லல அவங்க. ட்ரூத். ஒரு கூட்டம் பேர் பாதாளத்துல போய் பல்ல கடிப்பாங்க. ஏன் பல்ல கடிப்பாங்க தெரியுமா? ஐயோ, நான் இதை உண்மைன்னு நினைச்சப்போ கூட சிலர் என்னை ஏமாற்றிட்டாங்களே, அலறுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது விதத்துல சந்தேகங்களோ சோர்வுகளோ ஏதாவது உங்களை தாக்க வாய்ப்புன்னா ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் சோ ஸ்ட்ராங். நமக்கு பெரிஃபரல் சோழம் நல்லா இல்லை, ஆனா நமக்கு இன்சைட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னர் சர்க்கிள் ரொம்ப நல்லா இருக்கு. உலகத்தானுக்கு அத்திமரமும் திராட்சையும் கோதம்பும் நல்லா இருக்கு, நமக்கு அது ஒண்ணும் இல்ல. நமக்கு இன்சைடு சூப்பரா இருக்கு. We have found the forgiveness in our Lord. இனி 7ஆம் அதிகாரத்துல இவர்கள் யாரு, இந்த இரத்த சாட்சிகள் யாரு அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லி இருக்கிறதாக்கும் 7ஆம் அதிகாரம். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நான் நம்புறேன். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவா இன்னைக்கு சொன்னது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ப்ளீஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு தந்தார்ல. Hebrews chapter 2 and verse number 4. Such a great salvation. கண்ணை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்ம அனுபவித்த இந்த இன்பத்தை வெளியே கிடக்கிற அநேகர் இன்னும் அனுபவிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்காகவும் தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டும்படி தேவனை நோக்கி நமக்கு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம விடுகிற ஒரு துளி கண்ணீர் நம்முடைய குடும்பத்துள்ள சிலர் ரட்சிக்கும், நம்முடைய தேசத்துள்ள சிலர் ரட்சிக்கும், நம்முடைய வீடுகளுக்குள்ள ஒரு அசைவு உண்டாக்கும், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாக்கும். Hebrews chapter 2 verse 4. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த வாழ்க்கை நிஜமானது, பரலோகம் இதை விட நிஜமானது. இந்த வாழ்க்கை உண்மையானது, பரலோகம் இதை விட உண்மையானது. கண்ணை மூடுகிறது வரை இது நிஜம், கண்ணை மூடிட்டால் இதை விட மோர் ரியாலிட்டி. இந்த உலகத்துல நான் வேதனை பட்டதனுடைய பலனையும் அறுவடையும் நாம பார்க்க போறது நம்ம கண்ணை மூடுகிற நேரத்திலே ஆகும். என்ன ஆனந்தமா இருக்கும் இல்லையா?
என்ன ஆனந்தமா இருக்கும், என்ன ஆனந்தமா இருக்கும் பரலோக ராஜ்யம், என்ன ஆனந்தமா இருக்கும் தேவனுடைய பிரசன்னம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம நன்றியும் சொல்லணும். நம்ம போல மற்றவர்களுக்கும் இந்த ஆழமான வெளிப்பாடு அறியும்படி பரலோகத்தின் தேவன் அவர்கள் கண்களை திறந்தருளும்படி நாம் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. இந்த ராத்திரியும் கேட்பதற்கும் பதில் செய்வதற்கும் அற்புதங்களை நடப்பிப்பதற்கும் என் ஆண்டவர் வல்லமையும் செயல்படுகிறவருமா இருக்கிறார். வாயை திறந்தவரை நோக்கி பாருங்க. ரிபாலா கபரபா ஷகதரபலபா பிரியாந்தல் பிரௌடமரபலபா ரேந்தல் கனாதனா. இந்த ராத்திரி இந்த பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்கும்போ சரீரத்துல மிகுந்த பலவீனத்தை அனுபவிக்கிற யாராவது கேட்டுக்கொண்டிருந்தா, your body is designed by God. Now God is going to touch your body. உங்க சரீரத்தை வடிவமைத்தவர் உங்க சரீரத்தை தொடுகிறார். உங்க ஆத்மாவை வடிவமைத்தவர் உங்க ஆத்மாவை தொடுகிறார். ரிபல கமரபல சந்தரபலா. உங்க ஆவியில கர்த்தருடைய பரிசுத்த ஆவி இறங்கி வருவதாக. தகப்பனே உமக்கு நன்றி. மௌனமாய் உம்முடைய திருவசனங்களை கேட்க தந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் வேதத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற ஆவியை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்துல நிற்போம் என்கிற ஆனந்த எதிர்பார்ப்போட வாழ கிருபை செய்யணும். இந்த ஸ்டடியில அட்டென்ட் பண்ணுகிறவர்கள் எல்லாம் அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தணும். இன்னும் அநேகர் தங்களை ஆயத்தப்படுத்தணும். இது ஒரு ரிவைவல் ஸ்ப்ரெட்டாய் மாறுவதாக. ஊழியங்களை செய்கிற தேவ மனிதர்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்த பைபிள் ஸ்டடியில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபைக்குள்ள எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.